வணக்கம் விவசாய சொந்தங்களே! எல்லாம் நமக்குன்னே தான் வரும் போலங்க. இப்ப தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்ட்டு ஈபில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரம் இழுத்தடிச்சு, அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. சரி நம்ம மோட்டர் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி விடலாம். தண்ணி விட்டு சேத அடிக்கலாம். ஏன்னா நாத்து விட்டு கிட்டத்தட்ட 30 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம வயல வந்து ரெடி பண்ணி வைக்கல. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அத ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்னொரு செலவும் வச்சுச்சுங்க. அது என்னன்னா, நம்ம மோட்டர்ல வந்து ஆட்டோமேட்டிக் வச்சிருக்குங்க. அந்த ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப வருஷமா இருக்குது. அது பழசாயிடுச்சு போல. அது வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஷார்ட் ஆயிடுச்சுன்னா, பத்திக்கின்னு போயிடுச்சு. அதனால வந்து இப்ப நம்ம புதுசா ஒரு ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டு வந்து போடுறோங்க. இது எதுக்காகன்னா, இந்த ஆட்டோமேட்டிக்கு திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுங்கன்னா, திடீர்னு பவர் கட் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பவர் வரும் இல்லையா? அந்த மாரி டைம்லலாம் நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி போயிட்டு, போயிட்டு ஆன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம கழனியாண்ட இருப்போம், இல்ல வீட்ல இருப்போம். அந்த மாரி சமயத்துல ஆட்டோமேட்டிக் வந்து ஆன்ல இருந்துச்சுங்கன்னா, கரண்ட் ஆஃப் ஆயிட்டு கரண்ட் வந்துச்சுன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து மோட்டர் வந்து ஆன் ஆயிடுங்க. அதுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம மோட்டர்ல வந்து பொருத்துறது. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ரூ. 15,000 அது வந்து அந்த ரேட் வருங்க. அதாவது நம்ம எங்க இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம மோட்டர வந்து செல்லுலயே ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாரி சிஸ்டமும் இருக்கு. ஆனா நம்மகிட்ட போதிய காசு இல்லாதனால இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க இந்த மாரி ஆட்டோமேட்டிக் செட் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்றேங்க. அப்படியே நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க.